சொல்றத கேட்டு 30,00,000 பேர் குடும்பத்திலயும் ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சு. அழுகுறாங்க. முழுவதும் அழுகுறாங்க. எப்படி எப்படி என்னென்ன நினைச்சு அழுகுறாங்கன்னு பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவரா இருக்கார். இந்த 30,00,000 பேர் இந்த 10 பேரை, ஏய் நீங்க சொல்றதெல்லாம் சரியில்லடா. கர்த்தர் சொல்லியிருக்காரு, மோசே அனுப்பினபடி நீங்க போனீங்க, பார்த்தீங்க, நல்ல தேசம், நீங்க கனியெல்லாம் நல்லா இருக்குதுன்னு கொண்டு வந்தோம்னு கொடுக்குறீங்க. அப்புறம் ஏன்டா இப்படி கடவுளுக்கு விரோதமா நீங்க கலகம் பண்றீங்க, பேசுறீங்கன்னு இந்த 30,00,000 பேர் அந்த 10 பேரை வாய மூடுறான்னு சொல்லி சொல்லி திட்டி இருக்கலாம். ஆனா அதை திட்டல. பொதுவா பாருங்க, தீமையான காரியம் ஈஸியா பரவும். இந்த 10 பேருடைய பாதிப்பு அந்த 30,00,000 பேரையும் பாதிக்குது. 2 பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மோசே என்னப்பா அவர் அரண்மனையில் வளர்ந்தாரு, எப்போ பார்த்தாலும் பாலும் தேனும் ஓடுற தேசம், நலமும் விசாலமான தேசம், கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாருன்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். செழிப்பை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த யோசுவாவும் காலேப்பும் அவர் மோசே சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதே மாதிரியே கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்காரு, நம்மளை கொண்டு போய் அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்னு இவங்களும் நல்ல தேசம், நல்ல வீடு, நல்லா ஆசீர்வாதமாக இருக்கலாம்னு செழிப்பை பற்றியே பேசுகிறாரு. கடவுள் அப்படின்னா கஷ்டப்படணும், நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கணும், ஏழ்மையில் இருக்கணும், தரித்திரத்தில் இருக்கணும், அதுதான் கடவுளுக்கு பிரியம்னு இன்னைக்கு நிறையா போதிச்சுட்டாங்க. அந்த ஏழை லாசரு பரலோகத்துக்கு போனான், ஐஸ்வர்யவன் நரகத்துக்கு போனான், அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏழை லாசரு ஏன் அவன் தரித்திரமாக அந்த பூமியில் வாழ்ந்தான்னா, அந்த ஐஸ்வர்யனுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கையின் மீது ஆசையாக இருந்தானா. இன்னைக்கு நம்முடைய ஆசை, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நல்ல வேலையை கொடுக்கணும், நல்ல ஒரு சுயமாக சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வீட்டை கட்டி நல்ல ஒரு ஆசீர்வாதமாக கடவுளுக்கு மகிமையாக வாழணுங்கிற அந்த விருப்பம் இல்லாமல், வேலைக்கு போகவோ சம்பாதிக்கவோ எதுவும் செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் நல்லா சாப்பிடணும், டேஸ்ட்டாக சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், ஜாலியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஆவிக்குரிய ஆள்கள் அப்படின்னா, பைபிளை தூக்கிட்டா வீட்டையும் பார்க்கக்கூடாது, மனைவி பிள்ளைகளை பார்க்கக்கூடாது, நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நல்லா உடுத்தக்கூடாது, ஏதோ கிடைச்சதை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமாக பக்தியாக இருந்து பரலோகம் போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான்னு சொல்லிக்கு இவன் ஆபிரகாம் பரலோகத்தில் போய் இருக்கிறான். அந்த மரித்து போன கடவுளை தேடாத அந்த ஐஸ்வர்யவனை மட்டும் சொல்கிறாங்க, இந்த பூமியில் நல்லா சாப்பிட்டு சம்பரமாக வாழ்ந்தாந்தையா, இப்போ கடைசியில் நரகத்துக்கு போயிட்டான், நீ நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தீன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு இப்படி பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. போதுமென்ற மனம் அது தேவபக்தி மிகுந்த ஆதாயம்னு இருக்கு.